வணக்கம் மக்களே, இது சமகாலம். தேவையான விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் படை தளபதிகள் மீதான தடை, புலம்பெயர்ந்தவர்களே காரணம், அலி ஜப்ரியினுடைய கூற்று, ஸ்ரீலங்கா படை தளபதிகள் இவர்களுடைய இந்த பிரிட்டனுடைய தடை, அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்ற மைத்திரி குறிப்பிடுகின்ற விடயங்கள் என்ன, இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார், இந்த தடையின் பின்னே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் அரசியல் தலைவர்களுடைய அழுத்தங்கள் எவ்வாறாக இருந்திருக்கின்றன, இவை தொடர்பாகத்தான் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா படை தளபதிகள் மீதான இந்த தடை என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம். இந்த பிரிட்டனுடைய இந்த தடைக்கு காரணம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இயங்கி வருகின்ற தமிழ் தலைவர்கள் தான் என்று சொல்லி பல சிங்கள தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாகவும் மூலோபாய தந்திரோபாயங்களோடும் இந்த தமிழ் அமைப்புகள், அதுவும் எப்படி அலி ஜப்ரி குறிப்பிடுகிறார் என்றால், முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி அவர்கள் குறிப்பிடுகிற போது, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே இயங்கிக் கொண்டு வருகிற தமிழ் அமைப்புகளை பிரிவினைவாத தமிழ் அமைப்புகள் என்று சொல்லி அவர் விളിக்கிறார். ஆகவே இந்த பிரிவினைவாத தமிழ் அமைப்புகள் என்ன செய்கிறதாம் என்றால், முன்னர் எப்போதும் இல்லாத அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்குகின்றனவாம், மூலோபாய தந்திரோபாயங்களை வகுத்து அதன்படி இயங்குகின்றனவாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த தடை என்பது பிரித்தானியாவால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஐக்கிய ராஜ்யம் என்பது உங்களுடைய யுத்த வீரர்களுக்கு எதிரான தடைகளை அது விதித்திருக்கிறது, இப்படி அவர் குறிப்பிடுகிறார். முன்னரை விட இவர்கள், இந்த புலம்பெயர் அமைப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கி இந்த தடைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சுய விருப்போடோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ இதற்கு கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்கிற கருத்து படவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களை பாருங்கள். உலகினுடைய மிக பயங்கரமான ஒரு கொடூர பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களும் படை தளபதிகளும் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார்களாம். ஆனால் அப்படியானவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தண்டனை என்பது வரவேற்கக்கூடிய தண்டனை அல்ல என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய இறைமை மற்றும் இந்த நாட்டினுடைய ஒரு நிலைத்திருப்பினை பேணக்கூடிய வகையில் தான் அவர்கள் செயற்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய ஐக்கியத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இலங்கையிலே ஒற்றை ஆட்சி முறைதான் நிலவ வேண்டும். ஆகவே இவை எல்லாவற்றுக்குமாக பாடுபட்ட முன்னாள் இராணுவ தளபதிகளை நீங்கள், அதாவது பிரித்தானியா இப்படி தடை செய்திருப்பது என்பது வரவேற்க முடியாத விடயம் என்கிற அந்த கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். சரி, இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மிக முக்கியமாக நல்லாட்சி அரசனை நடாத்தியவர் என்று சொல்லப்படுகிற மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் 3 படை தளபதிகள் மற்றும் கருணா என்று 4 பேருக்கு விதிக்கப்பட்ட பிரித்தானியாவினுடைய இந்த தடை, இந்த விடயங்களை கேள்விப்பட்ட போது நான் அதிர்ச்சியிலே உறைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த தலைவர்கள் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் போராடியவர்கள். அவர்கள் மக்களை கொல்லவில்லை என்று சொல்லி மைத்ரிபால ஸ்ரீசேன குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அவர்கள் அழிவுகளை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது, மிக கொடூரமான யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த விடயத்தை சுட்டி காட்டிய மைத்ரிபால ஸ்ரீசேன, இறுதி 2 வாரங்களை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள், நாங்கள் இறந்து பிறப்பதில்லை, இனவாத முறையில் படை தளபதிகள் அழிவுகளை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்களை நாங்கள் மீளவும் சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய, பேசு பொருளாக்க வேண்டிய விடயங்களைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
பிரபாகரன் கொல்லப்பட்ட போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவன் நான். எனவே கடைசி 2 வாரங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் முப்படை அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது மிகவும் அநீதியானது. இவர்கள் நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். எங்கள் இராணுவத்தினர் எத்தனை உயிர்களை தியாகம் செய்தார்கள், அதை நாட்டிற்காகவே செய்தார்கள். இது ஒரு சதித்திட்டம் என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அல்பிரத் துரையப்பா, அமிர்தலிங்கம் போன்றவர்களை எல்டிடியினர் கொலை செய்தார்கள். அவர்களை ஏன் கொலை செய்தார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் ஆராய வேண்டும். அப்படி இருக்க உங்களுடைய இராணுவ உறுப்பினர்களுக்கு நீங்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த யுத்தம் முடிவடையவில்லை என்று சொல்லி சொன்னால் கொழும்போ பொலனறுவையோ, பொலனறுவை என்பது மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய பிரதேசம். கொழும்போ இந்த பொலனறுவையோ மிச்சம் இருந்திருக்காது. இந்த நாட்டை காப்பாற்றிய தேசிய வீரர்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்கிற பொருள்பட மைத்ரிபால சிறிசேன பெரும்பான்மை இனத்தவர் என்கிற அந்த மனநிலையில் நின்று கொண்டு தான் நல்லாட்சி அரசை நடாத்தியவர் என்கிற அந்த முகத்திரையை கிழித்து கொண்டு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருடைய இந்த கருத்துக்களை பார்க்கிற போது நாங்களும் பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நல்லாட்சி அரசு என்று சொல்லி தமிழ் மக்கள் வாக்களித்து மைத்ரிபால சிறிசேன அவர்களை தெரிவு செய்தார்கள். அதே நேரத்திலே தமிழ் தலைவர்கள் ஆதரவாக நின்றார்கள். இப்படியெல்லாம் நின்று அந்த காலப்பகுதியிலே அவர் நிகழ்த்தியவை எவை என்கிற கேள்விகளையும் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு, கோரிக்கைகளுக்கு, தீர்க்கக்கூடிய விடயங்களுக்கு, தீர்க்க வேண்டிய விடயங்களுக்கு அவர் எவற்றை செய்தார், அவற்றினுடைய தற்போதைய நிலைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கிறது. இவை தொடர்பாக ஆராய வேண்டியும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் இந்த முன்னாள் இராணுவ தளபதிகள் அல்லது யுத்த வீரர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிற இராணுவத்தினர் வேண்டுமென்றே கொலைகளை செய்யவில்லை, அவர்கள் கொலைகளை நிகழ்த்தவில்லை, அழிவுகளை நிகழ்த்தவில்லை என்று சொல்லி வாய் கூசாமல் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படியானால் 2009 நிகழ்ந்தவை எவை? கொத்து குண்டுகளால் கொல்லப்பட்ட மக்கள் யார்? ஒரு யுத்த சூனிய வலயம் என்று சொல்லி, இந்த பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அதற்குள் மக்களை இழுத்து மக்கள் மீது குண்டுகளை பொழிந்தவர்கள் யார்? இவை எல்லாவற்றுக்குமான ஆதாரங்களாக இன்றைக்கும் சாட்சியாக நிலத்திலும் புலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள், எஞ்சிய மக்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆவணப்படுத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சாட்சியங்கள் ஒளிப்படங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, கதைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, ஆவணப்படங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த சேனல் 4வினுடைய அந்த ஆவணப்படத்தினை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த சேனல் 4 என்று அழைக்கப்படுகிற இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அவர்கள் தயாரித்த அந்த ஆவணப்படத்திலே குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்த விடயங்களாக இருக்கின்றன. இன்றைக்கும் அவற்றினுடைய காட்சிகளை, அந்த ஆவணப்படத்தை நாங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது இப்படி சொல்லுவார்கள், அந்த முழு பூசணிக்காய் சோற்றுக்குள்ளே புதைப்பதை போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிடுகிற இந்த கருத்துக்கள் அவருடைய எந்த முகத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கிற போது ஒரு முகம், ஆட்சியில் இருந்து வெளிவருகிற போது இன்னும் ஒரு முகம் என்று சொல்லி அவர்கள் காட்டுகிற அந்த ஓரங்க நாடகம்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களுக்கான தீர்வுகளை கொடுப்பதற்கு சிங்கள ஆட்சியாளர்கள் தயாராக இருந்தார்களா என்பதற்கான விடையை நாங்களே அனுமானித்துக் கொள்ளலாம். சரி, இந்த விடயம் ஒருபுறம் இருக்கு. இந்த தடைக்கு ஆதரவு தெரிவித்து இதனை வரவேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள், எதிர்வருகின்ற செப்டம்பரிலே ஜெனீவா அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த அமர்வுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு தடை விதிக்கப்பட்டிருப்பது என்பது காலம் தாழ்த்தி, அதாவது இங்கே நிகழ்த்தப்பட்ட இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பாக காலம் தாழ்த்திய ஒரு நல்ல செயல் என்று சொல்லி, அல்லது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்பச் செய்திருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். 2009 பாரிய மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன. இந்த மனித உரிமை மீறல்கள் பற்றி உலகம் அறிந்தது. இலங்கையில்
குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடாத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட விடயங்கள் இவற்றை கருத்திலே கொண்டு இப்படியான ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசு மேற்கொண்டிருப்பது என்பது சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 80 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடைக்கான அறிவிப்பு என்பது தமக்கான நீதியினுடைய கதவு திறக்கும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை போன்ற இந்த கீழே தேச நாடுகள் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் இறுதியாக ஐரோப்பிய ஆட்சியின் கீழ் இருந்து பிரித்தானிய ஆட்சியின் கீழ் இருந்த பிற்பாடு சுதந்திரம் அடைகின்ற அந்த காலப்பகுதியிலே பிரித்தானியா இலங்கை உட்பட நாடுகளை கையளித்து விட்டு விடைபெற்றது. இது நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் இந்த காலனித்துவ ஆட்சி முடிவிலே சுதேசிகளான தமிழர்களினுடைய இந்த இறைமையை பிறிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்து சென்றதால் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சவால்கள் அல்லது நாங்கள் சந்தித்த இந்த வரலாற்று துயரம் என்பது சொல்லிலடங்காது. ஆகவே இப்படி நீங்கள் ஒப்படைத்து விட்டு சென்றது வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போது உணரத் தொடங்கி இருக்கிறது என்கிற பொருள்பட அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்களும் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்களாக மாறியிருக்கின்றன. அதே நேரத்திலே சிங்கள தலைவர்கள் சும்மா இருக்கின்றவர்கள் அல்ல. இப்படி ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு தெற்கிலே இருந்து வருகின்ற தெற்கு ஊடகங்களில் இருந்து வருகின்ற விடயங்களை பார்க்கிற போது சிங்கள தலைவர்கள் எப்பொழுதும் அவர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அவை காணப்படுகின்றன. இந்த தடையின் பின்னே கனேடிய அரசனுடைய அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த நாட்டினுடைய தற்போதைய நீதி அமைச்சராக பதவி வகித்து கொண்டிருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுடைய அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் தற்பொழுது கனடாவினுடைய நீதி அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதே நேரத்திலே அவர் இலங்கை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் இலங்கையர். அப்படி இருக்கிற போது அவர் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக செயற்படுத்த வேண்டிய நீதியான செயற்பாடுகள் குறித்து அவர் அங்கே அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் என்கிற ஒரு பொருள்பட தயான் ஜெயதிலக இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பிலே ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் தான் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இராணுவத்தினுடைய இந்த முன்னாள் தளபதிகளுக்கும் விடுதலை புலிகளினுடைய கருணாம்மான் என்று அழைக்கப்படுகிற முன்னாள் தளபதிகளில் ஒருவரான விநாயகமூர்த்தி, முரளிதரன் ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருந்த இந்த விடயம் எங்களுக்கு தெரியும். அதை சுட்டி காட்டிய அவர் நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கை தொடர்பிலும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இது முற்றுமுழுதாக ஒரு ராஜதந்திர ரீதியான தாக்குதல் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் பிரித்தானிய அரசு தடைகளை விதித்திருக்கிறது, இது இலங்கை மீதான ஒரு ராஜதந்திரமான ஒரு தாக்குதலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இலங்கை வெளி விவகார அமைச்சு பிரித்தானிய அதிகாரிகளை அழைத்து இது தொடர்பிலே அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இருக்க வேண்டும், வினவி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இந்த ஆயுத குழுக்கள், இந்த இராணுவ தளபதிகள், அவர்களுடைய குழுக்கள், இவர்களுக்கு எதிரான இந்த தடை என்பது மிக முக்கியமாக இந்த 3 முன்னாள் படை தளபதிகள், கருணாம்மான் இவர்கள் மீதான இந்த தடை தனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய தொழிற்கட்சியினுடைய உறுப்பினரும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமரன் தெரிவித்திருக்கிறார். இந்த கடுமையான உள்நாட்டு போரின் போது நிகழ்த்தப்பட்ட கடுமையான யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் இவற்றுக்கு எதிராக பிரித்தானிய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்பாட்டை தான் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக உலகினுடைய ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தலைவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது சாதகமான பாதகமான கருத்துக்களாக காணப்படுகின்றன. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றை வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஒரு விடயம் தொடர்பாக தொடர்ச்சியான நகர்வுகளை மேற்கொள்ளுகிற போது, அந்த தொடர்ச்சியான நகர்வுகள் சரியான பாதையிலே பயணப்படுகிற போது நிச்சயமாக அவற்றுக்கான
தீர்வுகளை எட்டுவதற்கான வழிகளை கண்டடைய முடியும் என்பதற்கு இந்த தடையும் ஒரு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் என்கிற கருதுகோள்களும் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்படுகின்றன. மக்கள் உரையாட தலைப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த தடைக்கு எதிராக சிங்கள தலைவர்கள் ஒவ்வொருவராக வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் இந்த நாட்டிலே இனவாதத்தை எப்படி அவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள், அல்லது தங்களுக்கு சாதகமான அந்த நிலையிலே இருந்து கொண்டு தாங்கள் நிகழ்த்தியது சரி என்பதை எப்பொழுதும் நிரூபிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அல்லது அதை எடுத்து செல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தான் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆகவே தலைவர்கள் வேறுபடலாம், அவர்கள் வகிக்கின்ற அந்த நிலைகளும் பதவிகளும் வேறுபடலாம், ஆனால் அவர்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் என்பது எப்பொழுதும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறிய இனக்குழுக்களாக இருக்கின்ற மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கும் அதிகாரத்தின் மீது ஏறி நின்று பயணப்படுகிற அந்த மனநிலையும் கொண்டதாகத்தான் காணப்படுகிறது என்பதை இந்த கருத்துக்களும் இந்த தடையும் எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த விடயங்கள் எவையாக இருக்க போகின்றன, இதையொட்டிய அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகின்றன என்பது தொடர்பாகவும் அறிவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம்.